ஹாய், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெள்ளை குருமா. வெள்ளை குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக காலிஃப்ளவரும் எடுத்துக்கிட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறியில் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். 2 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு பட்டை. இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ கடாயை வச்சு சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை கசகசா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. பட்டை கசகசா சேர்த்துக்கலாம். பட்டை கசகசா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக வதங்கினாவே போதும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம். நான் கொஞ்சமாக தான் தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா வேக விடலாம். காய்கறி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் மசாலா அரைச்சி ஊற்றலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, சோம்பு, பட்டை, சீரகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட குருமாவுக்கு காய்கறியெல்லாம் வதக்கி வேக விட்டுருக்கோம். நல்லா தண்ணி வற்றி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை கொட்டி கிளறலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. இந்தளவு இருந்தால் போதும். இந்தளவு நல்லா வற்றி வந்திருக்கு. காய்கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை பசும்பால் எதுவும் வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கிற வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா நைஸாக. இதை நம்ம கலந்துக்கலாம். ஃபைனலாக நம்மளோட வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.